இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மே மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்ற பெருவிழாவை தான் இன்றைக்கு படு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்பு மிக்கவர்களே, விண்ணேற்றமா அல்லது விண்ணேற்பா அப்படிங்கிற கேள்வி ஒரு சில பேருக்கு எழலாம். ஒரு சில குருக்கள் கூட இதில் கொஞ்சம் குழம்பி போயிருப்பார்கள். அனுபவிக்கவர்களே தெளிவாக இருக்கட்டும். ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா, ஆங்கிலத்தில் த ஃபீஸ்ட் ஆஃப் அசென்ஷன் அப்படின்னு சொல்வார்கள். அன்னை மரியாளுடைய அந்த விண்ணேற்பு என்பது ஃபீஸ்ட் ஆஃப் அசம்ஷன் என்று சொல்லுவார்கள். ஆகவே அசென்ஷன் வேற, அசம்ஷன் வேற. இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிற இந்த பெருவிழா என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்ற பெருவிழா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்ற பெருவிழா என்றால் என்ன? ஏன் இதை கொண்டாடுகிறோம்? எதற்காக இதை இப்படி கொண்டாடுகிறோம்? அல்லது ஆண்டவருடைய இந்த விண்ணேற்ற பெருவிழா என்பது அல்லது விண்ணேற்றம் என்பது பாசிபிளா, நடக்கக்கூடியதா அப்படிங்கிற அடிப்படையான கேள்வியெல்லாம் எழலாம். அன்பு மிக்கவர்களே, இந்த விண்ணேற்ற பெருவிழா எப்படி நடந்தது என்பதை அறிவியல் ஆராய்ச்சி செய்வதை விட எதற்காக அது நடந்தது என்கிற ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் நம்முடைய விசுவாச வாழ்விற்கு மிகவும் அடிப்படையானதாக அது மாறி போகும். கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய அடிப்படை என்பது உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பினுடைய இன்னொரு பரிமாணமாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மன்னக பணிகளை முடித்து விண்ணகத்திற்கு சென்றதைத்தான் இன்றைக்கு விழாவாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, அப்படி என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த விண்ணேற்ற பெருவிழா என்பது 3 நிலைகளில் இன்றைக்கு நம்ம கொண்டாடலாம். முதலாவது, இந்த மண்ணுலக வாழ்வை முடித்து கொண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையனுடைய இல்லத்திற்கு மகிழ்ச்சியோடு, மாட்சியோடும், ஆற்றலோடும் திரும்பி செல்லுகிற ஒரு விழாவாக இந்த விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். இரண்டாவதாக, இயேசு சென்று விடுகிறார், ஆனால் திருச்சபை இன்றும் நிலைத்து நிற்கிறது. அப்படி என்றால் திருத்தூதர்கள் இன்றும் திருச்சபையின் வாயிலாக அந்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் இந்த விழாவினுடைய ஒரு இரண்டாவது பரிமாணமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது நிலையில தூய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு வாக்களிக்கப்படுகிறார். அப்படி என்றால் தூய ஆவியானவருடைய அந்த விழாவிற்கு ஒரு தயாரிப்பாகவும் இந்த நாளை நம்ம நினைவு கூறலாம். அன்புமிக்கவர்களை, புகழ்பெற்ற ஒரு விவிலிய விரிவுரையாளர் ஒருவர் இருந்தார். அவர் தூய ஆவியானவரை பற்றி அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவரிடத்துல ஒரு பெண்மணி ஒரு கடிதம் எழுதுகிறார். ஐயா, நான் என் வாழ்க்கையில இனிமேல் இயேசுனுடைய அன்பு கட்டளையை ஏற்று உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க விரும்புகிறேன். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கு எங்க வீட்டுல 12 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு எப்படி இறை வார்த்தையை நான் அறிவிப்பதற்கு அல்லது இயேசு கொடுத்த அந்த அன்பு கட்டளையை பின்பற்றுவதற்கு எப்படி முயற்சி எடுப்பது எனக்கு தெரியவில்லை என்று ஒரு கடிதத்தை எழுதினாராம். கடிதம் எழுதிய சில நாட்களிலேயே அந்த விவிலிய போதகர் அந்த பெண்மணிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அம்மா, உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிற உங்க ஆர்வத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா பாருங்க, கடவுள் எப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு அழைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க உலகமெல்லாம் செல்ல தேவையில்லை. மாறாக உங்க வீட்டுல இருக்கிற 12 பேருக்கு நற்செய்தி பணி அறிவியுங்கள். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக உங்களை நற்செய்தியாளராக மாற்றும் அப்படின்னு சொன்னாராம். அனுபவமிக்கவர்களே, இதே கருத்தை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த விண்ணேற்ற பெருவிழா இன்றைக்கு நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்துல எப்படி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்சியோடும் வல்லமையோடும் இன்றைக்கு விண்ணேற்றம் அடைந்தார் என்பதைத்தான் முதல் வாசகத்துல தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய பாடுகள் உயிர்ப்புக்கு பிறகு 40 நாட்கள் திருத்தூதர்களுக்கு பல்வேறு இடங்களில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றி அவர்களுக்கு பல்வேறு காரியங்களை கற்பித்து இன்றைக்கு மாட்சிமையோடு அவர் விண்ணேற்றம் அடைந்ததை தான் இன்றைக்கு அவர்கள் கண்கூடாக காணுகிறார்கள். அதற்கு பிறகு அப்பொழுது வானதூதர்கள் அவர்களுக்கு தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் இன்னும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் திரும்ப வருவார் என்று நம்பிக்கையோடு மக்கள் பணி செய்வதற்காக சீடர்களை அனுப்பி வைத்த ஒரு நிகழ்வைத்தான் முதல் வாசகத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ அழைப்பினுடைய மேன்மையைத்தான் முதல் பகுதியில நம்ம அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது பகுதியில நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மாட்சிமையில
நம்ம எப்படி பங்கு பெறலாம் என்பதைத்தான் இரண்டாவது பகுதியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக எவ்வளவு பெரிய மாட்சிமை அடைந்திருக்கிறார். அந்த மாட்சிமையில நாம எப்படி பங்கு பெறலாம் என்பதை இன்றைக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இரண்டாவது வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் இன்றைய நாளினுடைய கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. அந்த கருப்பொருளில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னக பணிகளை முடித்து விண்ணகம் செல்லுகிற நேரத்துல தன்னுடைய சீடர்களுக்கு அன்பு கட்டளையை கொடுக்கிறார். தான் திரும்பி வருகிற வரையில அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். தூய ஆவியானவர் அவர்களோடு உடனிருப்பார் என்கிற அந்த ஆறுதலையும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். மத்தேயு நற்செய்தியில 28வது அதிகாரத்துல அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நற்செய்தியினுடைய ஒரு தொடக்கமாக உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற இரண்டாவது கட்டளையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீடராக்குங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற இந்த வார்த்தைகள் ஏதோ குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு பணியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைய மன்னம் உறவுகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விண்ணேற்ற பெருவிழாவில் நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி, நீங்களும் நானும் வாழும் நற்செய்தியாளர்களாக மாற வேண்டும். ஆகவே இந்த பொறுப்பு என்பது குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் மட்டும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அல்ல. மாறாக ஒவ்வொருவரும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த கடனாக இதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையால் இறை வார்த்தையை அறிவித்திடத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எந்த இடங்களில் நற்செய்தியை அறிவிப்பது என்கிற ஒரு கேள்வி எழலாம். இயேசு வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் யூதேயா பகுதியில தான் எருசலேம் இருந்தது. புனிதமான ஒரு பகுதியாக கருதப்பட்டதால நற்செய்தியை இங்கு அறிவித்தால் நலமாக இருக்கும் என்று பலர் யோசித்தார்கள். இரண்டாவது சமாரிய பகுதி, யூத மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களாக கருதப்பட்ட அந்த பகுதியில நற்செய்தி அறிவிக்கலாமா? மூன்றாவது கலிலேய பகுதி, பல இனத்து மக்கள் வாழ்கிற அந்த ஒரு பகுதியில தான் இன்றைக்கு இயேசு விண்ணேற்றம் அடைகிறார். இந்த பகுதியில தான் இன்றைக்கு முதலாக நற்செய்தி அறிவிப்புக்கான அன்பு கட்டளை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நற்செய்தி என்பது அனைத்து மக்களுக்கும், படைப்பு அனைத்திற்குமான ஒரு பரிசு என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு கட்டளையை ஏற்று நாம செல்லுகிற இடத்துல எல்லாம் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் அறிவிக்க இறைவன் உங்களை என்னையும் தூண்டுவாராக. தமிழகத்துல இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் என்பவர் சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக அழகாக ஒரு விவிலிய வசனத்தோடு வேத வார்த்தையோடு அவர் அந்த கூட்டத்தை நிறைவு செய்ததை பார்க்கிற நேரத்துல உண்மையாகவே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சமீபத்தில் பதவியேற்றிருக்கிற கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட வாழ்வியல் பாடங்களை நான் விவிலியத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் பொறுப்பில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு தங்களுடைய வாழ்வால் இறை வார்த்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொல்லியிருக்கிறார், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற அந்த ஆறுதல் செய்தி, தூய ஆவியானவர் உங்களோடு உடனிருப்பார் என்கிற அந்த உறுதி, இவற்றை நம்முடைய ஆன்மீக ஆற்றல்களாக ஏற்றுக்கொண்டு நமது ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிற அன்பு கட்டளை ஏற்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்து இயேசுவினுடைய உண்மை சாட்சிகளாய் நம்முடைய சாட்சிய வாழ்வால் வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உன் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.